ஒரு காலத்துல உலக மக்கள் தொகையோட கிட்டத்தட்ட சரிபாதியை ஆட்சி செஞ்ச ஒரு தேசம் பாரசீகம். இன்னைக்கு நாம அதை ஈரான்னு சொல்றோம். மனிதகுல வரலாற்றுல மிக முக்கியமான பல நாகரிகங்களுக்கு தாயகமா இருக்கிற அந்த ஈரான் கடந்த 5000 ஆண்டுகளா யுத்தங்களை சந்திக்காத ஒரே ஒரு நூற்றாண்டு கூட கிடையாது. எத்தனையோ இழப்புகளை சந்திச்சாலும் கூட ஃபீனிக்ஸ் பறவை போல மறுபடியும் எழுந்து நிற்க முடியும் அப்படின்றதற்கு வரலாற்று ரீதியான சாட்சியாக இருக்கிறது ஈரான். அந்த வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஈரானுடைய வரலாறு எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானிய பீடபூமியில மனித நாகரிகத்துக்கான தடயங்கள் இருக்குது. கிமு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க மனித குடியிருப்புகள், திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருந்ததற்கான வரலாற்று சாட்சிகள் இருக்குது. குறிப்பா எலாம் பழங்குடியினர், அங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு பேரு எலாம் பழங்குடியினர். அவங்க பாபிலோனியர்கள் மற்றும் சுமேரியர்கள் கூட வர்த்தகம் செஞ்சிருக்கிறாங்க, யுத்தம் நடத்திருக்கிறாங்க. இந்த எலாம் பழங்குடியினருக்குன்னு சொல்லி தனித்த எழுத்து முறை இருந்திருக்குது. சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டியிருக்கிறாங்க. இவங்க உருவாக்கின ஒரு வழிபாட்டு இடம் சிகுரத் அப்படின்ற பிரமிட் வடிவிலான ஒரு வழிபாட்டு இடம் அவருடைய கட்டடக்கலையின் சாட்சியா இன்னமும் அங்கே இருக்குது. இப்படிப்பட்ட பெருமைகள் அந்த எலாம் பழங்குடி மக்களுக்கு இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இவங்க சிதறி கிடந்த ஒரு மக்கள் தொகுப்பு தான். இப்படி சிதறி கிடந்த ஈரானிய பழங்குடி மக்களை ஒன்று சேர்த்து முதல்ல ஒரு தேசமாக உருவாக்குறவங்க மீட்ஸ். கிமு 7ஆம் நூற்றாண்டில் இவங்க உருவாக்குன மீட்ஸ் எம்பையர் தான் ஈரானுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற முதல் பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட சைரஸ் தி கிரேட் அப்படின்னு சொல்லப்படுகிற சைரஸ் அரசரோட வருகைக்கு பிறகு ஈரானுடைய வரலாறு அப்படியே கம்ப்ளீட்டாக வேற விதமாக மாறுது. கிமு 550 இவர் பாரசீகர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகு அவர் தோற்றுவித்த அகமனிட் பேரரசு அல்லது அகாமனிசிய பேரரசு, அதுதான் உலக வரலாறு பதிவு செய்கிற முதல் பேரரசு. சைரஸோட வருகை பெர்சிய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வெறுமனே போர் வெற்றிகளை ஈட்டி குவித்த ஒரு மன்னர் அப்படின்றத தாண்டி அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாக, மிகச்சிறந்த மனிதாபிமானியாக இருந்திருக்கிறார். ஒரு நாட்டை போய் ஜெயிச்சு உள்ள போறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வாழ்ற மக்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாபிலோனியாவை இவர் கைப்பற்றி உள்ள போனப்போ அங்கிருந்த யூதர்களை பாதுகாப்பா அவங்களோட சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சிருக்கிறாரு. எந்த நாட்டில் போய் படையெடுத்து ஜெயிச்சாலும் முக்கியமா அவங்க மதத்தை இவர் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணவே இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியா உள்பட எந்த நாடா இருந்தாலும் சரி, ஒரு மன்னர் இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போய் அந்த நாட்டை ஜெயிக்கிறாரு அப்படின்னாக்க அவங்க பண்ற முதல் வேலை அங்க இருக்கிற மத வழிபாட்டு இடங்களை அழிச்சு ஒழிக்கிறது தான். அப்புறம் இவங்களோட மதத்தையே அந்த மக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துவாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. உலகம் முழுக்க மதங்கள் இந்த அடிப்படையில் தான் பரவியே வந்திருக்குது. ஆனால் சைரஸ் இதற்கு நேர்மாறாக இருந்திருக்கிறார். அந்த மக்கள் அவங்களுடைய சொந்த மதத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால சைரஸ் ஸ்லிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தோட முதல் மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. அதை கொண்டு வந்தவர் சைரஸ் தான் அப்படின்னு வரலாறு ரொம்ப பெருமிதமா அவரை குறிப்பிடுது. இந்த சைரஸ் ஈரானுடைய வீரத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் மனித உரிமைக்கும் ஒரு அடையாளமாக போற்றப்படுகிறார். சைரஸுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் சைரஸ் தி கிரேட் அல்லது முதலாம் டேரியஸ். இவர் அந்த அகாமனிசிய பேரரசை சைரஸ் காலத்தில் இருந்த அளவை விட பல மடங்கா விரிவாக்குறாரு. கிழக்க சிந்து சமவெளி, இந்தியாவோட சிந்து சமவெளியில் ஆரம்பிச்சு மேற்க எகிப்து வரைக்கும் 3 கண்டங்கள்ல தன்னுடைய அந்த ஆட்சியை விரிவுபடுத்துறாரு. இதுக்கு காரணம் டேரியஸோட நிர்வாக திறமை. அவரு தன்னுடைய பிரம்மாண்டமான நாட்டை 20 சின்ன சின்ன மாகாணங்களா பிரிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஆளுநர். அந்த மாகாணத்துக்கு பேரு சத்ரபி, ஆளுநருக்கு பேரு சத்ரப். இவங்க தான் நிர்வாகம் பண்றது, வரி வசூல் பண்றது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் அந்த பிரம்மாண்டமான நாட்டை ராயல் ரோடு அப்படின்னு ஒரு சாலை அமைச்சு இணைச்சிருக்கிறாரு. அந்த ராயல் ரோட்ல ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒரு இடத்துல அஞ்சல் நிலையங்களை அமைச்சிருக்கிறாரு. குதிரைப்படை வீரர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்போ அரசருக்கு தன்னுடைய செய்தியை ஒரு மாகாணத்திலேருந்து இன்னொரு மாகாணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதை குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த குதிரைப்படை அஞ்சல் நிலையங்கள் பயன்பட்டுருக்கு. அது ரொம்ப பிரம்மாண்டமான நாடு இல்லையா? அந்த பக்கம் எகிப்திலிருந்து இந்த பக்கம் சிந்து சமவெளி வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்குது. ஸோ கடைசியில் இருக்கிற தன்னுடைய மாகாணத்துக்கு தான் ஒரு தகவலை சொல்லணும்னா இந்த குதிரைப்படை அஞ்சல் நிலையங்களை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த வகையில் 2700 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 7 நாளில் போய் ரீச் பண்ணியிருக்கிறாங்க அந்த குதிரைப்படைகள். எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய சாதனை தான். ஸோ டேரியஸ் தி கிரேட் இந்த வகையில் தன்னுடைய பிரம்மாண்டமான பேரரசை மிகச்சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரரசு முழுக்க ஒரே விதமான நாணய முறை, ஒரே விதமான மெட்ரிக்ஸ், எடை அளவு போடுறோம்ல, அது ஒரே மாதிரி. அப்புறம் டாரிக் அப்படின்ற பேரில் தங்க நாணயங்களை உருவாக்கி அதை வச்சு உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணுறது. இன்னைக்கு டாலரை உருவாக்கி அதுதான் எல்லா நாட்டிலையும் செல்லுபடியாக கூடிய நாணயம் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அவர் தங்க நாணயத்தை உருவாக்கி அதை வச்சு எல்லா நாட்டு கூடயும் வர்த்தகம் பண்ணுறது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பலவிதமான நிர்வாக நடைமுறைகளை அவர் செஞ்சிருக்காப்ல. அப்புறம் பெர்சாபோலிஸ் அப்படின்ற இடத்துல ஒரு விழாக்கால தலைநகர், ரொம்ப கொண்டாட்டத்துக்கு மட்டுமே ஒரு தனித்த தலைநகரை உருவாக்கி இருக்கிறார். அந்த பெர்சாபோலிஸோட மிச்ச சொச்சம்லாம் இன்னைக்கும் ஈரான்ல அவர்களுடைய பழமையின் சாட்சியா இருக்குது. பட் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அதுக்கு வீழ்ச்சின்னு ஒன்று வரத்தானே செய்யணும். அப்படி இந்த அகமனிய பேரரசுக்கான வீழ்ச்சி மாவீரன் அலெக்சாண்டரால் வந்துச்சு. கிமு 334 இந்த ஏரியாவுக்கு அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றாரு. அவருடைய தாக்குதலின் தீவிரத்தை தாங்க முடியாமல் பாரசீக படைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் இந்த ரீஜனை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் 3வது டேரியஸ் மன்னர். அவர் அலெக்சாண்டரின் தாக்குதலை தாங்க முடியாமல் போர்க்களத்தில் தப்பிச்சு ஓடுறாரு. அவருடைய சொந்த ஆளுநரே கொலை பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்த பிறகு அலெக்சாண்டரோட படைகள் இந்த ஏரியாவை கைப்பற்றுறாங்க. இவர்களுடைய பெருமைக்குரிய அந்த விழாக்கால தலைநகர் பெர்சாபோலிஸ் அதை தீ வச்சு அலெக்சாண்டரோட படைகள் கொளுத்துறாங்க. அதுக்கு பிறகு அலெக்சாண்டரோட அதற்கு பிறகு வந்த தளபதிகள் செலுசிட் பேரரசை உருவாக்குறாங்க. அவங்க கொஞ்ச காலம் ஈரான் ஆட்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட ஈரான் மக்களுடைய அந்த பாரசீக அடையாளங்களை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இந்த செலுசிட் பேரரசு அப்படிங்கிறது கிரேக்கத்திலிருந்து வந்தது அப்படின்றதுனால அவங்க கிரேக்க அடையாளங்களை அந்த மக்கள் மீது திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த மக்கள் அதை முழுமையாக உள்வாங்கிக்கல. அவர்களுடைய பாரசீக பண்பாட்டு அடையாளங்களை அவங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் அடுத்த ஒரு சில நூற்றாண்டுகளில் ஈரான் மக்களுடைய சுதந்திர உணர்ச்சியின் அடையாளமாக பார்த்தியர்கள் அப்படின்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் உருவாகுது. கிழக்கு ஈரான்லேருந்து அவங்க வந்து செலுசிட் பேரரசை அடித்து வீழ்த்தி அவங்கள விரட்டி விட்டுட்டு பார்த்திய பேரரசு அப்படின்ற புதிய ஒரு அரசை உருவாக்குறாங்க. இந்த பார்த்திய பேரரசு குதிரை படைகளுக்கு ரொம்ப பாப்புலரானது. குதிரையில் அமர்ந்தபடியே அப்படியே திரும்பி நின்று வில்லு விடுறது, அம்பு விடுறது, எதிரணியை தாக்குவது அப்படின்ற அந்த விதமான தாக்குதல் முறைக்கு இவங்க ரொம்ப பாப்புலராக அறியப்படுறாங்க. அதுக்கு பார்த்தியன் ஷாட் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது பாப்புலராக இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் மேற்கு இருந்த ரோமானிய பேரரசுக்கு இந்த பார்த்திய பேரரசு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருஷ காலம் இந்த பார்த்திய பேரரசு ஈரானை ஆட்சி பண்ணுறாங்க. 500 வருஷ காலமும் ரோமானியர்களை இந்த ரீஜனுக்கு வரவிடாம பாதுகாத்ததுல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. பார்த்திய பேரரசு பலவீனமான பிறகு கிபி 224 சாசானிய பேரரசு உருவாகுது. இஸ்லாமிய பேரரசு உருவாவதற்கு முன்பு இருந்த கடைசி பாரசீக பேரரசு அப்படின்னா இந்த சாசானிய பேரரசு தான். இவங்க அகமனிய பேரரசோட வாரிசுகள் அப்படின்னு தங்களை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. சிதறி கிடந்த நாட்டை ஒன்று சேர்த்தாங்க. தங்களுடைய பாரம்பரிய பெருமித மதமான ஜோரோஸ்டோரியனிசம் மதத்தை மீட்டெடுத்தாங்க. அந்த பாரசீக பண்பாடு, கலாச்சாரம், இசை எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டுருவாக்கம் செஞ்சாங்க. இந்த சாசானியர்கள் அடுத்து வந்த 400 வருஷ காலத்துக்கு ரோமானிய பேரரசு மற்றும் அவர்களுடைய அடுத்து வந்த வம்சாவளியான பைசாண்டியன் பேரரசு கூட கடுமையாக ஃபைட் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி இருந்த 400 வருஷம் பார்த்தியர்கள் ரோமானியர்கள் கூட ஃபைட் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து அடுத்த 400 ஆண்டு காலம் இந்த சாசானியர்கள் ரோமானியர்கள் கூட ஃபைட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷ காலம் ரோமானியர்கள் ஈரான் மண்ணை பிடிக்கிறதுக்கு பல வழிகள்லையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்த்தியர்கள் அண்ட் சாசானியர்கள் ரொம்ப இடைவிடாத தங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் காரணமாக அந்த மண்ணை பாதுகாத்து நின்று இருக்காங்க. இருந்தாலும் கூட அடுத்தடுத்த காலங்களில் இடைவிடாத யுத்தம் காரணமாக ஈரான் மண்ணிலையும் மக்கள் மனங்கள்லையும் ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள்டையும் அந்த பேரரசின் உள்ளே ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனநிலை உருவாயிருந்துச்சு. இது ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த காலகட்டத்தில் அரேபிய தீபகற்பத்தில் உருவாகி வந்த ஒரு புதிய எழுச்சி ஈரானை நோக்கி வந்தது. அதுதான் இஸ்லாத்தோட எழுச்சி. கிபி 7வது நூற்றாண்டில் இஸ்லாத்தோட எழுச்சி அரேபிய தீபகற்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. நபிகள் நாயகம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உருவான ராசிதீன் கலிபாக்களோட படைகள் பலவீனமாக அந்த காலகட்டத்தில் இருந்த சாசானிய பேரரசு மீது படையெடுத்து போகிறாங்க. ஒரு சில 10 ஆண்டுகள்லேயே எத்தனையோ நூற்றாண்டுகளாக அந்த மண்ணை ஆட்சி செஞ்ச பாரசீக பேரரசை இந்த படை வீழ்த்தி கைப்பற்றுகிறது. இது ஈரானுடைய வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப திருப்பு முனையானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஜோரோஸ்டோரியனிசம் மதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செல்வாக்கை இழக்கிறது. அந்த மண் முழுக்க இஸ்லாம் மதம் தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்கிறது. அது முக்கியமான மதமாக அந்த மண்ணில் மாற ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட பாரசீக மக்கள் தங்களுடைய தனித்துவமான கலாச்சாரத்தையும் மொழியையும் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அவங்க அதை தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு அவங்க எழுதுறது அரபி எழுத்துருக்கள் அப்படின்னாலும் கூட அந்த அரபி லிபியை பயன்படுத்தி அவங்க எழுதுறது பாரசீக மொழியை தான். அப்படியே காலப்போக்கில் மங்கோலிய படையெடுப்பு மாதிரியான பல விஷயங்களை ஈரான் சந்திக்குது. அதன் மூலமாக நிறைய அழிவுகளை சந்திக்குது. இருந்தாலும் ஈரான்
ஈரானுடைய அடிப்படையான ஆன்மா பாதிக்கப்படலை. இதற்கு பிறகு 16வது நூற்றாண்டு வாக்கில் சஃபாவித் வம்சத்தோட ஆட்சி ஈரானில் நடக்குது. இவர்களுடைய முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னா, ஈரானில் ஷியா பிரிவு இஸ்லாமை அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக மாற்றினது இந்த சஃபாவித் டைனஸ்டி தான். அந்த ஒரு முடிவு தான் இன்னை வரைக்கும் உலக இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஈரானுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு கஜார் வம்ச ஆட்சி ஈரானில் வருது. இந்த கஜார் வம்சம்ங்கிறது 1794லேருந்து 1925 வரையில் நடக்குது. இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு பக்கம் ரஷ்யா மிகப்பெரிய பேரரசு, இன்னொரு பக்கம் பிரிட்டன் உலகத்தோட மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு சொல்லி 2 ஃபோர்ஸுகள் உருவாகி வருது. இந்த 2 மிகப்பெரிய பேரரசுகளும் ஈரானை பிடிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. அதில் ஈரான் கொஞ்சம் நிலப்பகுதியில் இழக்குது அப்படின்னாலும் கூட ஒரு நாடு என்ற வகையில் அது தக்க வச்சுக்குது. இந்த 2 நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஈரானை பிடிக்க ட்ரை பண்ணுறது, இவங்க 2 பேர்ட்டையும் சிக்காமல் ஈரான் தன்னை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற இந்த மும்முனை போட்டிக்கு வரலாறு த கிரேட் கேம் அப்படின்னு அதை அழைக்குது. அந்த அளவுக்கான ஒரு போட்டி அதில் நடந்திருக்குது. இருந்தாலும் கூட அதில் எல்லாம் தக்க வச்சு அந்த நாடு தன்னை தற்காத்து கொண்டு வருது. இந்த நிலைமையில 1906வது வருஷம் ரொம்ப முக்கியமான ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னாக்க, ஈரானில் எங்களுக்கு மக்களாட்சி வேண்டும், நாடாளுமன்றம் வேண்டும், பாராளுமன்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுறாங்க. 1906வது காலகட்டம் அப்படிங்கிறது உலகத்தில் ஜனநாயக ஆட்சிங்கிறது பெரும்பான்மையான நாடுகளில் பரிச்சயமே இல்லாத ஒன்று. மெஜாரிட்டி மன்னராட்சி தான். அந்த நிலைமையில ஈரானில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி இருக்காங்க. அது முழுமையாக சக்சஸ் ஆகலை அப்படின்னாலும் கூட அந்த காலகட்டத்திலேயே மக்கள்கிட்ட அப்படி ஒரு வேட்கை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே கஜார் வம்ச ஆட்சியில தான் ஈரானில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. சொல்லப்போனால் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே முதல்ல எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது ஈரானில் தான். அதை வச்சு எவ்வளவோ அந்த நாடு முன்னேறி இருக்க முடியும். பட் இந்த கஜார் வம்ச மன்னருக்கும் அந்த காலகட்டத்தில் ஈரானில் எண்ணெய் வளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கிரியேட் ஆகுது. அந்த ஒப்பந்தப்படி அதிகபட்ச லாபம், அந்த எண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடிய அதிகபட்ச லாபம் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு தான் போகும். ஈரானுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் தான். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்க கிரியேட் பண்ணாங்க. அன்றைக்கு ஈரான் இருந்த நிலைமை பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு டெக்னாலஜி அப்படின்ற அடிப்படையிலையும் ரொம்ப வலுவாக அந்த நாடு இல்லை. அதனாலேயோ என்னவோ அன்றைக்கு இருந்த மன்னர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் கம்பெனி ஏகபோகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்காகவே ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி அப்படிலாம் ஒன்று உருவாக்குனாங்க. இப்படி போயிட்டு இருந்த நிலைமையில் 1925 அந்த கஜார் வம்ச ஆட்சியில் ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவர் ரெசா கான். இவர் அந்த கஜார் வம்சத்தை ஒரு இராணுவ புரட்சி மூலமாக வீழ்த்திட்டு இவர் புதிய மன்னராக நாட்டுக்கு வர்றாரு. அப்படி அந்த ரெசா கான் வந்து உருவாக்குனது தான் பஹ்லவி டைனஸ்டி. அவர் வந்த பிறகு ஏகப்பட்ட புதிய மாற்றங்களை நாட்டில் கொண்டு வர்றாரு. பெண்களுக்கான கல்வி, லேண்ட் ரிஃபார்ம், புதிய உள்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து வசதிகள், புதிய புதிய கட்டடங்கள், இது எல்லாத்தையுமே அந்த ரெசா கான் கொண்டு வர்றாரு. அதில் ரொம்ப முக்கியமானது 1935 அந்த நாட்டுக்கு பேரை மாத்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிலப்பகுதிக்கு பெயர் பாரசீகம். எத்தனையோ 10 நூற்றாண்டுகளாக, 1000 2000 ஆண்டுகளாக, 5000 ஆண்டுகளாக அந்த மண்ணுக்கு பெயர் பாரசீகம் தான். இவர் வந்த பிறகு அதற்கு ஈரான் அப்படின்னு 1935 பேரை மாத்துறாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம், ஈரான் அப்படிங்கிறது லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நாங்கள் அப்படி எங்களை அழைக்கப்படுவதை தான் விரும்புகிறோம். ஆனால் பாரசீகம் அப்படிங்கிறது எங்களை மற்றவர்கள் அழைக்கிற பெயர், அதை ஃபாலோ பண்ணுறதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு பேரை மாற்றுறதுக்கு அவர் காரணம் சொன்னார். இப்படி எத்தனையோ மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செஞ்சாலும் கூட இவருக்கு மக்கள்கிட்ட பெருசாக நல்ல பேர் இல்லை. அதுக்கு காரணம் இவருடைய சர்வாதிகார போக்கு. அப்புறம் 2வது உலகப் போர் வருது. இவருக்கு பிறகு இவருடைய மகன் முகமது ரெசா பஹ்லவி அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்த பிறகும் கூட அப்பா என்ன செஞ்சாரோ அதையே ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது நாட்டோட எண்ணெய் வளத்தை அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் கொள்ளையடிச்சிட்டு போகிறத இவரும் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது மக்கள்கிட்ட ஒரு கடுமையான கொந்தளிப்பையும் கோபத்தையும் உருவாக்குது. அதன் வெளிப்பாடாக 1951 மொசாத்தக் அப்படின்ற ஒரு புதிய அரசியல் தலைவர் உருவாகிறார். மக்கள் போராட்டத்தோட விளைவாக அவர் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. ஆன வேகத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னாக்க, ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குறோம், இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் கம்பெனிகள் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இது மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்குது. உடனே பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய உளவுத்துறையை ஏவி விட்டு ஈரானுக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பத்தையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தி இந்த மொசாத்தக்க பதவியிலிருந்து வீழ்த்திட்டு இவர்களுடைய கைப்பாவையான அந்த மன்னர் இருக்கார்ல முகமது ரெசா பஹ்லவி, அவரையே மறுபடியும் மன்னராக்குறாங்க. அவர் இவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாரு. முன்னாடி இருந்ததை விடவும் அமெரிக்க பிரிட்டிஷ் கம்பெனிகள் ஏகபோகமாக ஈரானுக்குள்ளே புகுந்து எண்ணெய் வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த முகமது ரெசா பஹ்லவி என்ன பண்ணுறாருன்னா, ஈரான் என்ற நாட்டை ஒரு நவீனமயப்படுத்துகிற வேலையில்
ஈடுபடுறாரு. பெண்களுக்கான கல்வி, பண்பாட்டு அடையாளங்களை மாற்றுறது அண்டு நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள், லேண்ட் ரிஃபார்ம் எல்லாமே பண்ணுறாரு. மோர் வெஸ்டர்னைஸ்டாக நாட்டை மாற்றுறாரு. அந்த காலகட்டத்தோட ஈரானோட விசுவல்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், அது வந்து ஒரு மேற்குலக நாடுகள் போலவே தோற்றம் தரும் அப்படியெல்லாம் அவர் பண்ணுறாரு. இருந்தாலும் கூட அது ப்ராக்டிக்கலாக வேறு விளைவுகளை ஏற்படுத்துது. என்னென்ன அப்படின்னாக்க, ஈரான் நாடு எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஷியா பிரிவு இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு. இவர் திடீர்னு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள மோர் வெஸ்டர்னைஸ்டாக நாட்டை மாற்றும் போது மத அடிப்படையில் பழகி வந்த மக்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் எண்ணெய் வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, அதுக்கு இந்த மன்னர் வம்சம் அலோவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற வெறுப்பு ஒரு பக்கம், அவங்க ஒரு வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரியாக நாட்டை மாற்றுறாங்க அப்படின்ற கோபம் ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான சூழல் உருவாகும் போது அதற்கான அரசியல் முகமாக உருவானவர் தான் ருஹல்லா கொமேனி. அவர் மக்களோட மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக உருவாகி வர்றதை பார்த்த இந்த மன்னர் உடனடியாக அவர் நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறார். ஒரு 10-15 வருஷம் ருஹல்லா கொமேனி வேற நாடுகளில் வாழ்றாரு. அங்கே வாழ்ந்துக்கிட்டே ஈரானுக்குள்ள ஒரு புரட்சியையும் கிளர்ச்சியையும் உருவாக்குறாரு. அதனுடைய உச்சகட்டமாக 1979 ருஹல்லா கொமேனி ஈரானுக்குள்ள வந்து இறங்கும் போது மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்குது. அதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன். அவர் வந்து இறங்கி அந்த நாட்டோட புதிய அரசியல் தலைமையாக உருவெடுக்கிறாரு. அந்த நாட்டை ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, ஒரு இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2500 வருஷமா ஈரானில் இருந்த மன்னராட்சி அன்றைய ஒரு நாளில் முடிவுக்கு வருகிறது. அந்த முகமது ரஸா பஹ்லவி இருக்கார் இல்லையா, அவர் நாட்டை விட்டே தப்பிச்சு அமெரிக்காவில் போய் தஞ்சமடையக்கூடிய சூழல் உருவாகுது. ருஹல்லா கொமேனி அதற்கு பிறகு அந்த நாட்டில் ஆயத்துல்லா சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி அதில் அமர்றாரு. அடுத்த ஒரு 7-8 வருஷ காலம் அவர் தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணுறாரு. அவருடைய மறைவுக்கு பிறகு அலி கமேனி புதிய சுப்ரீம் லீடராக உருவெடுக்கிறாரு. அதுலேருந்து 36 வருஷ காலம் அவர் தான் சுப்ரீம் லீடராக இருந்தார். அவர் பதவி வைத்த அந்த காலகட்டத்தில் தான் ஈரானுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு வலிமையான நாடு, இராணுவ ரீதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் உருவாக்குனவர் அலி கமேனி அவர்கள் தான். இவருடைய 36 ஆண்டுகள் ஆட்சியில் ஈரான் எத்தனையோ விதமான நெருக்கடிகளையும் உள்நாட்டு குழப்பங்களையும் பக்கத்து நாடுகளுடான சண்டைகளையும் சந்திச்சது. அதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஈரான் மீது விதித்த கணக்கில்லாத பொருளாதார தடைகள், அது அனைத்தையும் கடந்து ஈரான் இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆகி நிற்கிது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அலி கமேனி அவர்களுடைய தலைமை தான். அவர் இப்போ கடைசியாக 2026 நடந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளின் தாக்குதலில் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் முஜ்தபா கமேனி இப்போ புதிய சுப்ரீம் லீடராக பதவி வகித்து வருகிறார். இதுதான் ஈரானுடைய 5000 ஆண்டுகால வரலாறு. இந்த வரலாற்றை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலம் யுத்தம் நடக்காத ஒரு காலம் அப்படின்னு ஈரானுக்கு இல்லவே இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு பேரரசு ஈரானை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு யுத்தத்திலையும் ஈரான் மற்ற நாடுகள் மீது படையெடுத்து போனதாக வரலாறு இல்லை. மாறா ஈரானை நோக்கி தான் எல்லா நாடுகளும் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. காலந்தோறும் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போரிட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் தாக்குதல் வரையிலும் இதுதான் உண்மை. ஆனால் எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் தங்களுடைய பண்பாட்டையும் தங்களுடைய மண்ணையும் காத்து கொள்ளும் அந்த போராட்டத்தில் ஈரான் மக்கள், ஈரான் வீரர்கள் ஒரு வீரம் தெரிந்த வகையில் எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மை. மீண்டும் இதே போன்ற மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.